ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் புதிய ஆண்டின் ஆசீர்வாதங்களை தேவன் தந்தருள ஜெபிக்கிறேன். கிருபையின் ஊழிய மிஷனரிகள் ஒவ்வொருவரும் உங்களை வாழ்த்துகிறார்கள். வேதம் சொல்லுகிறது, எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 33ஆம் அதிகாரம் 16வது வசனம். அந்நாட்களில் யூதா ரட்சிக்கப்பட்டு எருசலேம் சுகமாய் தங்கும். ஜெபிப்போமா? அன்பின் பரம தகப்பனே, உம்மை நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம். எங்களோடு பேசுகிற எங்கள் தேவன் தொடர்ந்து எங்கள் ஒவ்வொருவரோடும் உம்முடைய வார்த்தையின் வல்லமையோடு பேசும். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். தேவன் உங்களையும் என்னையும் பார்த்து அவர் கொடுக்கிற வாக்குதான் இது. யூதா ரட்சிக்கப்பட்டு எருசலேம் சுகமாய் தங்கும் என்பதாக ஆண்டவர் நம்மை பார்த்து வாக்கு கொடுக்கிறார். அவர் ரட்சிப்பை நமக்கு வாக்கருளுகிறார். இந்த ரட்சிப்பு என்ற வார்த்தையானது பல அர்த்தங்களை கொண்ட வார்த்தை. ஒன்று, அது விடுதலையை நமக்கு வாக்கு பண்ணுகிறது. ரட்சிப்பு என்ற வார்த்தையில் நமக்கு விடுதலை உண்டு. இந்த ரட்சிப்பு என்கிற வார்த்தையில் நமக்கு விடுதலை மட்டுமல்ல, பாவ மன்னிப்பு உள்ளே கடந்து வருகிறதை காண முடிகிறது. இந்த விடுதலை என்கிற வார்த்தையில் நமக்கு தேவன் வாக்கு பண்ணுகிற மற்றொன்று வெற்றி, ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணுகிறார். இந்த விடுதலை கட்டுகளிலிருந்து தேவன், அடிமைத்தனத்திலிருந்து தேவன் நம்மை விடுதலையாக்கி ஒரு மேன்மையான ஒரு வாழ்க்கைக்கு கொண்டு செல்வதை நமக்கு சுட்டி காட்டுகிறது இந்த ரட்சிப்பு என்கிற வார்த்தை. அடுத்து வேதம் சொல்லுகிறது, இங்கே ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணுவது சுகம். இந்த சுகம் என்கிற வார்த்தை ஆவி, ஆத்துமா, சரீரம் மூன்றும் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டு செழிப்பாய் அமெரிக்கையோடு, நம்பிக்கையோடு, சமாதானத்தோடு வாழ்கிற ஒரு வாழ்க்கையை தேவன் நமக்கு வாக்கு பண்ணுகிறார். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் இந்த வாக்கு தத்தத்தை நமக்கு தருகிறார். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கை ஒரு நெருக்கத்தின் மத்தியிலே இருக்கலாம். எனக்கு அன்பானவர்களே, இஸ்ரவேல் ஜனத்திற்கு ஆண்டவர் தம்முடைய ஆசீர்வாதத்தை, தம்முடைய விடுதலையை அவர்களுக்கு வாக்கு பண்ணினார். மோசையை அவர்களை விடுதலையாக்க எழுப்பினார். ஆண்டவர் சொன்னார், அந்த ஜனத்தின் கூக்குரலை நான் கேட்டேன், அந்த ஜனத்தின் அடிமைத்தனத்தை நான் கண்ணோக்கி பார்த்தேன், அவர்களை விடுதலையாக்க நான் உன்னை அனுப்புகிறேன், நீ வா என்று யாத்திராகமம் 3ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் மோசையை அழைக்கிறதை வேதம் நமக்கு சொல்லுகிறது. எனக்கு அன்பானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு கூக்குரல், ஏதோ நெருக்கங்களின் நிமித்தம், பாடுகளின் நிமித்தம், கடன் பிரச்சனைகளின் நிமித்தம், மற்ற மனிதர்களின் நிமித்தம் உங்களுக்குள்ளும் இப்படிப்பட்ட கூக்குரலும் இப்படிப்பட்ட அடிமைத்தனமும் உங்கள் வாழ்க்கையிலே ஒருவேளை உண்டாயிருக்கலாம். ஒரு ஒடுக்குதல் உங்களுக்குள்ளே இருக்கலாம். ஆண்டவர் இந்த நாளில் அந்த ஒடுக்குதலில் நின்று விடுதலையாக்குவதற்கு, கூக்குரலில் நின்று விடுதலையாக்குவதற்கு, படுகிற வேதனையை நின்று நம்மை விடுதலையாக்குகிறதற்கு அவர் நம்மை அழைத்திருக்கிறார், நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். அவர் வாக்கு பண்ணி நம்மை எங்கே கொண்டு செல்லுகிறாராம்? யாத்திராகமத்தின் புத்தகம் 3ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 7 முதல் நீங்கள் 9 வரை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது இதை பார்க்கிறீர்கள். அவர் எங்கே கொண்டு செல்ல விரும்புகிறாராம்? ஒரு பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்க விரும்புகிறார். தேவன் நமக்கு கூக்குரலில் நின்று, அடிமைத்தனத்தில் நின்று, ஒடுக்குதலில் நின்று விடுதலையை கொடுத்து ரட்சிப்பை அருளி எங்கே சேர்க்க விரும்புகிறார்? செழிப்பான தேசத்தில், பாலும் தேனும் ஓடுகிற ஒரு விசாலமான நலமான இடத்திலே நிறுத்த விரும்புகிறார். இதைத்தான் ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் நமக்கும்
வாக்கு பண்ணுகிறார். என கண்பானவர்களே, இதை நாம் சுதந்தரித்துக் கொள்வதற்கு நாம் யாராய் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார்? நாம் யூதாவாய் இருக்க வேண்டும். இந்த யூதா என்கிற பதம் வேதத்திலே எங்கே முதலாவது பயன்படுத்தப்படுகிறது? ஆதியாகமத்தின் புத்தகம் 29ஆம் அதிகாரம் 35வது வசனம். அதாவது ஆதியாகமம் 29 கடைசி வசனம். இந்த யூதா லேயாளுடைய மகன், லேயாளுடைய 4வது குமாரன் இந்த யூதா. என கண்பானவர்களே, இந்த யூதாவை பெற்றெடுக்கும் பொழுது என்ன சொல்லுகிறார் லேயாள்? கர்த்தரை துதிப்பேன். யூதா என்கிற வார்த்தைக்கு அர்த்தம் கர்த்தரை துதித்தல். என கண்பானவர்களே, தேவன் உங்களை இந்த ஒடுக்கத்தினின்று நெருக்கத்தினின்று விடுதலையாக்கி உங்களை ஆசீர்வதித்து ஒரு மேன்மையான விசாலமான இடத்தில் கொண்டு சேர்ப்பதற்கு நீங்கள் என்ன செய்ய பழக வேண்டும்? உங்கள் முறுமுறுப்புகளை விட்டு ஒழிந்து, உங்கள் முறுமுறுப்புகளை விட்டு நீங்கள் வெளியே வந்து, ஏன் ஏன் என்று கேள்வி கேட்கிற நிலைமைகளை விட்டு வெளியே வந்து ஆண்டவருடைய முகத்தை பார்த்து, ஆண்டவருடைய சமூகத்தை எட்டி பார்த்து துதிக்க பழகுங்கள். நீங்கள் துதியுங்கள். நீங்கள் துதிக்கும் பொழுது ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதத்தை, ஒரு மகிமையான காரியத்தை அவர் உங்களுக்காக செய்ய போகிறார். உங்களை பாலும் தேனும் ஓடுகிற அந்த செழிப்பான இடத்தில் கொண்டு நிறுத்துவார். பாருங்கள், ஏசாயா 54ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை பாருங்கள். சிறுமைப்பட்டவளே, பெருங்காற்றில் அடிபட்டவளே, தேற்றரவற்றவளே என்று வேதம் அங்கே 11வது வசனம் சொல்லுகிறது. இது அத்தனையும் லேயாளுக்கு பொருந்தும். கணவனால் வெறுக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டிருந்த அவள் இந்த நிலைமையில் இருந்தாள். அவளுக்கு ஆண்டவர் துதியின் நிமித்தம் அவர் கொடுத்த பெரிய ஆசீர்வாதங்கள் என்ன? அங்கே நீங்க தொடர்ந்து 11லிருந்து 17 வரை வாசித்து பார்த்தீங்கன்னா 20 விதமான ஆசீர்வாதங்களை தேவன் அங்கே வாக்கு பண்ணுகிறார். 20 விதமான காரியங்கள் அங்கே வாக்கு பண்ணப்பட்டிருக்கிறது. அதிலே ஒன்று பாருங்கள், உன் கல்லுகளை பிரகாசிக்கும்படி வைத்து. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் நம்மை பிரகாசமான வெளிச்சமான இருளின் அந்தகார தடவி கொண்டு நிறந்த எல்லையிலிருந்து வெளியே கொண்டு வருகிறார். இரண்டாவது, விலையேற பெற்றவர்களாய் ரத்தினங்களை உன் அஸ்திபாரமாக்கி ஆண்டவர் நம்மை ஜனத்தின் நடுவிலே விலையேற பெற்றவர்களாய் உயர்த்தி நிறுத்த விரும்புகிறார். இன்னமும் உன் பலகணிகளை பளிங்கும். பளிங்கு என்பது தூய்மைக்கு அடையாளம், வெண்மைக்கு அடையாளம். ஆண்டவர் உன் பலகணிகளை பளிங்கும். அவர் நம்முடைய பார்வையை, அவர் நம்முடைய பலகணி என்பது ஜன்னல், நம்முடைய பார்வையை, நமக்கு இருக்கிற எதிர்நோக்கு ஒரு பொழுதும் எதிர்மறையாய் அல்ல, அது வெளிச்சமாய் பிரகாசமாய் நேர்மையானதாய் அவர் மாற்ற விரும்புகிறார். அது மட்டுமல்ல, இன்னமும் வேதம் சொல்லுகிறது, பிள்ளைகளை குறித்து சொல்லுகிறது, கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளின் சமாதானம் பெரிதாய் இருக்கும், நீதி உங்கள் வாழ்க்கையில் பெருகும், கொடுமைகள் உங்களுக்கு தூரமாகும், பயங்கள் விலகும், திகில்கள் விலகும், அது உங்களை நெருங்கியே வருவதில்லை. இன்னும் பாருங்கள், நமக்கு விரோதமாய் ஒரு கூட்டம் கூடினால் கூடுகிற அவர்கள் நம் பட்சத்தில் திரும்புவதற்கு கூடுவார்களே அல்லாமல் நம்மை எதிர்த்து ஜெயிப்பதற்கு அல்ல அவர்கள் கூடுவது என்பதை ஆண்டவர் சொல்லுகிறார். நமக்கு விரோதமாக ஆயுதங்கள் உருவாகலாம், உருவாவது நம்மை ஜெயிப்பதற்கு அல்ல, அது வாய்க்காமல் போவதற்கென்று உருவாகும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இப்படி ஆண்டவர் 20 விதமான காரியத்தை ஆசீர்வாதமாய் சொல்லுகிறார். இன்றைக்கு விசுவாசியுங்கள், ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலே இவைகளை நிரம்ப தருகிறவராய் இருப்பார். இந்த பகுதியை தியானித்து இந்த 20 ஆசீர்வாதங்களையும் உங்களுக்கு சொந்தமாக்கி கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போதுமானவர். ஜெபிப்போமா? அன்பின் பரம தகப்பனே, உன்னுடைய பிள்ளைகளுக்கு நீர் கொடுக்கிற இந்த வாக்கு தத்தம் இவளுடைய வாழ்க்கையின் சொந்தமாய், இவளுடைய வாழ்க்கையின் சுதந்திரமாய், இவளுடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதமாய் மாறுவதாக. ஒரு விசாலமான பாலும் தேனும் ஓடுகிற நலமான தேசமாகிய எல்லையை சுதந்திரிக்கிற ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனமாய் உயர்த்தும். கர்த்தர் அப்படி செய்கிறதற்காய் நன்றி. இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். அன்பானவர்களே, உங்கள் ஜெப தேவைகளுக்கும் மேலதிக
விவரங்களுக்கும் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி: சகோதரர் பி. பொற்செல்வன் ஆசீர், கிருபையின் ஊழியங்கள், ஆபிரகாம் நகர், பெரிய நாயகபுரம், தூத்துக்குடி 628101.